அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மஸ்ரீ ஐயா சத்குரு நித்யானந்த சுவாமிகளின் ஆசியோடும் அனுகிரகத்தோடும் உங்கள் சிவகுமார். வணக்கம். திருவாசகம் சிவபுராணம் பகுதி 6. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பொருள் அல்லது சொல், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொலியாய் என் இறந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் ஜீர் புகழுமாறு ஒன்றறியே அப்படின்ற வரைக்கும் இன்னைக்கு நம்ம பொருள் பார்க்கலாம். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட அப்படின்றாரு. இந்த கண்ணுதலான் அப்படின்னா யாரு அப்படின்னா, இதெல்லாம் சூட்சமங்கள். அதெல்லாம் கண்ணுதலன் அப்படின்னா அது ஆன்மாவை குறித்ததுதான். கண்ணுன்றது ஆன்மாதான். அதாவது அப்படின்னா ஞானக்கண் அல்லது நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞானக்கண் அல்லது நெற்றிக்கண் எப்படி இருக்கு? எல்லாருக்குமே ஆன்மா இருக்கு தானே. அதாவது மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே ஆன்மா அப்படின்ற ஒரு தன்மையோட தான் பிறந்திருக்கோம். மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இது இல்லை. ஏன்னா மூலாதாரம் கிடையாது. மூலாதாரமும் ஆன்மாவும் ஒரு நேருக்கு நேர ஒரு தொடர்புல இருக்கக்கூடியது. ஆன்மான்றது புருவமயத்துல இருக்கு, மூலாதாரன்றது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அது இந்த இரண்டு தன்மையுமே மனிதருக்கு மட்டும்தான். அப்ப இந்த இரண்டு தன்மையும் ஞானமாகவே இறைவன் பிறவியிலே மனிதனுக்கு மட்டுமே பிரசாதமாகவே கொடுத்திருக்கிறான். ஆனா இந்த அருள் பிரசாதத்தை யாரும் முழுமையாக பயன்படுத்திக்கிறது இல்லை. முழுமையா பயன்படுத்தலான்னா கூட பரவாயில்ல, இதை தெரிஞ்சுக்கிறது கூட கிடையாது. இப்படி நமக்குள்ள ஒண்ணு இருக்குது, இப்படி நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதுதான் மிக மிக வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது நமக்கு மட்டும் இல்ல, இதுக்கு நமக்கு முன்னாடி இருந்த பல ஆன்மீக பெரியோர்களுக்கும் இந்த வருத்தம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏன் இதை மனித கூட்டங்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறது அப்படின்றது ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் பொருளுக்குள்ள போலாம். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட. கண்ணுதலன் அப்படின்னா ஞானக்கண். இந்த ஞானக்கண் எப்படி இருக்குது எல்லாருக்குமே அப்படின்னா மூடிய நிலையிலேயே தான் இருக்குது. மூடிய நிலையிலே இருக்கிறதாலதான் ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அந்த மனிதன், ஒரு சராசரி மனிதன் போக முடியல. அப்ப இந்த ஞானக்கண் எப்ப திறக்குது ஒரு மனிதனுக்குன்னு பாத்தீங்கன்னா அது அவனுடைய அருளாலதான். இந்த ஞானக்கண் யாருடைய அருளால? இறைவனுடைய அருளால இந்த ஞானக்கண் ஒரு மனிதனுக்கு திறந்து வைக்கப்படுகிறது. அப்பனா அவருடைய செயல் எப்படி இருக்கணும்னு நாம பார்க்கணும். ரொம்ப தீவிரமா இதை யோசிக்கணும். சிந்தை மகிழணும். சிந்தை மகிழ்ந்தால்தான், சிந்தைக்குள்ள இதை நிறுத்தினால்தான் இந்த விஷயம் நமக்கு பிடிபட ஆரம்பிக்கும். அப்ப கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட அப்படின்ற. அப்ப கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலால் கடல் இறைஞ்சி அப்படின்றாரு. எண்ணுதற்கு எட்டா அந்த காட்சியை சொல்றாரு. இறை காட்சியை அவர் நினைவுபடுத்துறாரு அங்க. அப்ப என்றதுக்கே, அதாவது என்னுடைய கற்பனைக்கே அது வரலன்ற. எண்ணுவதற்கு எட்டா, என்னுடைய எண்ணத்துக்குள்ளேயே அது வரல, எண்ணத்துக்குள்ளேயே அது பிடிபடல. அதை நான் அதை நான் சொல்லணும், இப்படிதான் இருக்குன்னு சொல்லணும்னா அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்றது மாதிரி அங்க சொல்றாரு. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. கடல் அப்படின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடல் அப்படின்றது காலில் போட்டிருக்கக்கூடிய ஒரு அணிகலனை தான் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இந்த கடல் இறைஞ்சின்ற வார்த்தைக்கு என்ன தொடர்புனா, அந்த கடல்ல இருந்து அந்த காலில் போட்டிருக்கிற அணிகள்ல இருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும், செல்லு செல்லு செல்லுன்னு. அந்த மாதிரி இவர் எந்த நேரம் இறைவனை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, செல்லு 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 செல்லுன்னு, இறைவா 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 இறைவான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாராம் மணி. அதனால இவர் தொல்லை தாங்க மாட்டாம இறங்கி வந்துட்டாராம் இறைவன். அதனாலதான் சொல்றாரு, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. இறங்கி வந்துட்டாரு. இறங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து அப்படின்றாரு. எங்க பார்த்தாலும் அவராத்தான் இருக்கிறார். இந்த காட்சி, இந்த இறை காட்சியை சொல்றாரு. எங்கு பார்த்தாலும் இறைவன் இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம எங்கும் நிறைந்தவனாய்
எங்கும் நிறைந்த சோதியாய் எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் நிற்கிறாரு. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொலியாய் அப்படின்றாரு. அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. மிக்காய்னா அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. அதுதான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு சொல்றாரு. விளங்கொலியாய் அப்படின்றாரு. அது ஒரு ஒளியாவே இருக்குது அப்படின்றத அது அது பேரொழின்றத நினைவுபடுத்துறாரு. விளக்கொலியாய் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொலியாய் அப்படின்றார். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் இறந்து எல்லை இல்லாதானே என்றார். அது என்ன என் இறந்து எல்லை இல்லாதேன்னா, எல்லை இல்லாதானே அப்படின்னா நான் அங்க கிடையாதுன்றார். இப்ப நான் பல மனிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இறைவனை தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, என்னை பத்தி ஏதாவது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்ப நான் இறை தரிசனம் அடைஞ்சிட்டேன். இப்ப நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், நான் சிவகுமார், நான் ஐயாவுடைய சீடன் நித்யானந்த சுவாமியுடைய சீடன் தான் இருக்கிறேன். எனக்கு அவர் காட்டிய வழி பிரகாரம் நான் இறை தரிசனம் அடைஞ்சிருக்கிறேன், இறைவனை நான் பார்த்திருக்கிறேன், நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. உடனே சொல்லுவாங்க, நீ இறை தரிசனம் அடைஞ்சிட்டியா, இறைவனை பார்த்துட்டியா, அப்படின்னா எனக்கு தான் கேட்டு சொல்லு, நீ தான் இறைவனை பார்த்துட்டியா, அவரோட என்ன பேசுவ, அவரோட என்ன கேட்ப அப்படின்ற கேள்வி எல்லாம் இங்க சராசரி மனிதர்கள் தொடர்ந்து பரம்பரையாக கேட்டுட்டே இருப்பாங்க. இன்னும் வரக்கூடிய காலங்கள்லாம் இந்த மாதிரி கேள்விகளை ஒரு இறை தரிசனம் அடைஞ்சவனை பார்த்து கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஆனா அங்க இது விஷயம் அது இல்லை. அதைத்தான் அங்க சொல்றாரு. எதுக்காக நான் இவ்வளவு நீண்ட நெடிய ஒரு விளக்கத்துக்கு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு தான் வர்றாரு. அவர் பெருமான் அங்கதான் வர்றாரு. என் இறந்து எல்லை இல்லாதானேன்றார். என் இறந்துன்னா நாங்க இல்லைன்றாரு. நான் அந்த கடவுள் காட்சியை பார்க்கும்போது நான் இல்லை, நானே இல்லை, நான்ன்றதே அங்க ஒண்ணு கிடையாதுன்றாரு. நான்ன்றதே ஒண்ணு கிடையாது. நான் அப்படின்றது என்ன, தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. தன்னை அறிதல்னா என்ன, அது தன்னை அறிதல் அப்படின்றது என்னன்னா, நான்ன்றது யாருன்னு கண்டுபிடித்ததோடைய ஒரு முடிவு என்னவாக வரும்னா, நான்ன்றது அங்க ஒண்ணு இல்லைன்றதான் முடிவு வரும். இதைத்தான் ரமணர் சொல்லியிருக்காரு, நான்ன்றது ஒண்ணு இல்லை, கடைசியா அதுதான் முடிவு. இதைத்தான் சொல்றாரு பெருமான், என் இறந்து எல்லை இல்லாதானே அப்படின்றார். இதுதான் அடுத்த வார்த்தை, பொல்லாவினையேன் நின் பெருஞ்சீர் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்றாரு. இப்ப ஒரு சராசரி மனுஷன்கிட்ட போய் உனக்கு என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியாது, உண்மை இல்லைங்க, எனக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்பார். அவர்கிட்ட எந்த கேள்வியை கேட்டீங்கன்னாலும் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாரு. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவரே நம்பிப்பாரு. நான் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே தான் இருப்பாரு. அவங்கள சின்னதா ஒரு சீண்டி விட்டீங்கன்னா போதும், உடனே வெகுண்டுல ஆரம்பிச்சிருவாங்க. யாரு தெரியுமா, என்னுடைய வரலாறு தெரியுமா, நான் அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், அதை சாதிச்சிருக்கேன், இதை சாதிச்சிருக்கேன், ஆச்சு பூச்சுன்னு அப்படியே அறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ஒரு சராசரி மனிதனுடைய ஒரு நிலை. அப்படிதான். ஆனா ஒரு சராசரி மனிதன் என்னைக்கு ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, இந்த உலகமே எனக்கு ஒண்ணும் பிடிப்படலையே, நான் யாருன்னே எனக்கு தெரியலையே, நான் ஒரு முட்டாளா வாழ்ந்துட்டேனே, நான் ஒரு படுபாவியா இருந்திருக்கிறேனே, அப்பாவியா இருந்திருக்கேனே, இந்த உலகமே எனக்கு புரியாம போயிருக்கு, புரியாத புதிரா இருந்திருக்குதே, எனக்கு எல்லாமே தெரிஞ்சது மாதிரி பல செயல்கள் தெரிஞ்சு பல பாவங்கள் பண்ணி பல வினைகளை நான் சேர்த்து வச்சுட்டேனே, ஐயோ எனக்கு இதெல்லாம் அறியாமையில செஞ்சுட்டேனே, புரியாம செஞ்சுட்டேனே. என்னைக்கு ஒரு மனிதன் தன்னை வருத்தி கொள்கிறானோ, தன்னை திரும்பி பார்க்கிறானோ, அன்னைக்குதான் அவனுக்கு ஞானத்திற்கான ஒரு திறவுகோள் அவனுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இதைத்தான் ஐயா சொல்றாரு, பொல்லாவினையேன்றாரு. தன்னை நான் படு மோசமானவனா இருந்தேன், படு கேவலமானவனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய நிலை என்ன அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு என்ன தெரியுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்றாரு. அப்ப பொல்லாவினையேன் நின் பெருஞ்சீர் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எனக்கு இறைவனுடைய புகழை பாடுவதை தவிர வேற எந்த செயலும் எனக்கு செய்ய தெரியாது, எதுவும் எனக்கு பேச தெரியாது. உலக விஷயங்கள் கேட்டீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது. இந்த உலகத்துல யாரு கதையுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு, இறைவனுடைய நாமகரணத்தை ஓதிக்கொண்டே இருப்பது, இறைவனுடைய புகழை சொல்லிக் கொண்டே இருப்பது. இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். இதுல நான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இதுல நான் எக்ஸ்பர்ட்டா, அப்படி அவர் எக்ஸ்பர்ட்டா இருந்ததாலதான், அவர் ஒரு வல்லுநராக இருந்ததுனாலதான் இது மாதிரியான திருவாசகத்தை அவரால் கொடுக்க முடிஞ்சது. சாதாரணமா பக்தி இலக்கியங்கள்ல பக்தி சொற்பொழிவுல இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயாவுக்கு சதா சர்வகாலமும் ஐயா இறைவனையே எண்ணிக்கொண்டிருந்தாரு. ஐயாவுக்கு ஐயா கிட்ட எதை கேட்டாலும் அவருக்கு தனக்கு இறைவனுடைய திருப்புகழைத்தான் பாடுகின்ற அந்த ஒரு தன்மை தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது. அதனாலதான் பொல்லாவினையே நின் பெருஞ்சி புகழுமாறு ஒன்றறியேன். ஐயாவுடைய அதாவது இறைவனுடைய புகழை
பேசுவதை தவிர பாடுவதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அதை சொன்னதா சொல்லுவாங்க. அது அப்படிதான் இருக்க கூட. ஆனா அதை நம்ம இப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு பாடல்ல ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா எப்பவுமே அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய சூட்சமம் ஒன்று அடங்கி இருக்கு. என்ன அப்படின்னா இந்த வரிக்கு என்ன பொருள், முழுமையான பொருள் அப்படின்னா பொல்லாவினையே நின் பெருஞ்சி புகழுமாறு தோன்றறியே. சுந்தரர் ஒரு பாடல் பாடினாரு. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னாரு. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெண்பா பாடி இருக்கிறாரு. இது நாயன்மார்களை பற்றிய பாடல். இது எல்லா நாயன்மார்களை பற்றியும் அதுல வரும். அப்ப அடியவர்களுக்கெல்லாம் நான் அடியவன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்கே ஒரு தன்னடக்கம் நமக்கு தெரிகிறது. அவருடைய சுந்தரருடைய தன்னடக்கம் தெரிகிறது. அவர் எவ்வளவு தன்னை அடக்கி கொண்டு, தன்னுடைய ஆற்றலை எல்லாம் அடக்கி கொண்டு, தான் ஒரு எளியன், தான் ஒரு சாதாரணமானவன் அப்படின்ற அந்த ஒரு தன்மையை அழகா தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் இல்லையா. அதுபோல பொல்லாவினையே நின் பெருஞ்சீர் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்றார். இந்த ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான பொருள் தான். ரெண்டு பேருமே ஒரே தன்மையில இருந்து தான் இதை பேசுறாங்க. ஆனா இதுக்கு உண்டான சூட்சமம் என்ன அப்படின்னா தில்லைவாழ் அந்தனர்தம் அப்படின்னா நம்ம வேற எங்கேயோ போயிடக்கூடாது, தில்லைக்கு போயிடக்கூடாது, அங்க இருக்கிற அந்தனர்களை பத்தி நம்ம நினைக்க கூடாது. உண்மையிலே தில்லை என்பது ஆன்மாவை குறிக்கக்கூடியது, அந்தனர் அப்படின்றது வந்து இறைவனை குறிக்கக்கூடியது. அப்ப தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்றார். அப்ப ஒரு அடியார் வந்து எந்த நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு உணர்த்துது. ஒரு அடியார் எப்படி இருப்பார் அப்படின்னா சதா சர்வமும் அவர் வந்து இறைவனை எண்ணிக்கொண்டிருப்பார். இறைவனையே எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை எப்பேற்பட்ட நிலை என்னவென்றால் ஆன்மாவில் லயப்படுவதுதான். அப்படி ஆன்மாவில் லயப்படுகின்ற ஒரு தன்மை அது ஒரு சாதாரண தன்மை கிடையாது. இது விளையாட்டு இல்லை. சதா சர்வகாலம் இறைவனை எண்ணிக்கொண்டிருப்பதுன்னா ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறது, பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு நிலை. அது வேற. அது புறத்தே செய்கின்ற ஒரு செயல் அது. ஆனால் அகத்துக்குள்ளவே ஒரு செயல் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். ஞானிகளுக்கு மட்டுமே இது சாத்தியம். இது என்ன அப்படின்னா அதுதான் ஆன்மாவில் லயப்படுவது. ஆன்மாவில் தன்னுடைய மனத்தை எடுத்துட்டு போய் லயப்படுத்தி ஆன்மாவோடு இரண்டரை கலந்து விடுவது. இதுதான் நிலை. இதைத்தான் வாசின்னு கூட சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற அந்த வாசி யோகம்லாம் சொல்லி பல இடங்கள்ல உபதேசம் கொடுக்கறதா சொல்றாங்க இல்லையா. இதுதான் அந்த வாசி நிலை. வாசி நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா சுழுமுனை சுவாசத்துக்குள்ள போய் அடங்கிடுது. அப்போ சுழுமுனை சுவாசத்துக்குள்ள அடங்குற ஒரு தன்மையைத்தான் இறைநிலை, இறைத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படி சுழுமுனை சுவாசத்துக்குள்ளதான் பெருமான் சதா சர்வகாலமும் மாணிக்கவாச பெருமான் அடங்கி இருப்பார். அந்த நிலையத்தான் பொல்லாவினையே நின் பெருஞ்சி புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்றாரு. இதே விஷயத்த நம்மளுடைய அருணகிரி பெருமான் சொல்றாரு. ஏவினை மேவிடி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிபேனா அப்படின்ற பாடல்ல மாமணி நூப்புற சீத்தல தாழ்த்தனி வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் நிலை. இப்ப இந்த அக்னி கலையில வாழக்கூடிய ஒரு நிலையத்தான் நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்றாரு. இப்ப இந்த அக்னி கலையில வாழ்ற ஒரு நிலையத்தான் மாமணி நூப்புற சீத்தல தாழ்த்தனி வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றாரு. அப்ப சி என்றால் நெருப்பு, தலம் என்றால் இருக்கக்கூடிய இடம். அப்ப நெருப்பு தளத்துல வாழணும் அப்படின்றாரு. நெருப்பு தளம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சுழுமுனையைத்தான் அது குறிக்கிறது. இது பக்தியா வந்து அண்ணாமலையும் குறிக்கும். அண்ணாமலைன்றது வந்து திரு அண்ணாமலைன்றது வந்து நெருப்பு தளம் இல்லையா. அதனால அது பக்தியில பார்க்கும்போது திரு அண்ணாமலையை குறிக்கும், யோகத்தில் பார்க்கும்போது சுழுமுனையை குறிக்கும். இப்படிதான் ஞானிகள் வந்து தன்னுடைய பாடல்களை இரண்டு விதமாக எழுதி வைத்திருப்பார்கள். இதை நாம் தான் யோகத்துக்குள் வர்றவங்க இதெல்லாம் பிரிச்சு பார்த்து பொருள் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த வகையில வந்து மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய நிலையை மிக எளிமையாக மிக அடக்கமாக சொல்லியிருக்கிறார். நான் அந்த உயர்ந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம ஒரு பக்தி பூர்வமாக சாதாரணமாக நின் பெருஞ்சி பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கணும்னா நம்ம சிவவாக்கிய சித்தர் வந்து சொல்றாரு. அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, செம்போனம்பலத்திலே அமைந்ததே சிவாயமே அப்படின்றார். அப்ப இது வந்து எப்படின்னா
அந்த தில்லைவாழ் அந்தனர்தம் அப்படின்றார் இல்லையா. இப்ப அந்தனர்னா என்ன அப்படின்னா, அந்தம் என்பது ரகசியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இறைவன் ரகசியமாகவே இருக்கிறார் அப்படின்றதான் அந்தரம் என்று சொல்வது. அப்ப அந்தரம் என்பது ரகசியமாக இருக்கிறது அப்படின்றதுனால செவ்வாய்க்கு சொல்றாரு, இது ஒரு அந்தர பொருள், இது ரகசிய பொருள். இது இந்த ரகசிய பொருளை அம்பு கொண்டு எய்ய முடியாது. அதாவது அம்பு கொண்டு எய்யுறது அப்படின்னா மந்திர சொற்களால இந்த அந்தர பொருளை போய் அடைத்து விட முடியாது. அதே மாதிரி கம்பமற்ற பார்க்கடல் இது. இந்த பார்க்கடலை கடையணும்னா நம்மளுடைய அன்பினாலதான் கடைய முடியுமே தவிர, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு பொருளை வைத்து ஒரு யாகங்களை வளர்த்து இது மாதிரியான ஒரு வெளியில செய்யக்கூடிய பக்தியினால அபிஷேகங்களோ ஆராதனைகளோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அந்த பார்க்கடலை கடைய முடியாது. அப்ப அதுக்குன்னு ஒரு தனி தன்மை வேண்டும் அப்படின்னு சொல்றதான் இந்த பாடல்ல வந்து நம்ம அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்தர தேரேறியல்லோ மான்வேட்டை ஆடுதற்கு சந்திரரும் சூரியரும் தாம்போந்த காவனத்தை வந்து விளையாடி எல்லோ என் கண்ணம்மா மனமகிழ்ந்து பார்ப்பதென்ன அப்படின்னு அழுகினி சித்தர் இந்த அந்தர பொருளை ரகசிய பொருளை பற்றி அவரும் பாடியிருக்கிறார். ஆகவே இந்த ரகசிய பொருளோடு உறவு கொள்வதுதான் ஆன்மீகம். அப்ப ஆன்மா என்பது எப்படி இருக்குது அப்படின்னா, அது சூட்சமமாக தான் ஆன்மா இருக்கிறது. ஸ்தூல பொருளாக மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. அது அப்போ எல்லா மனிதர்களுக்கும் மறைந்து கொண்டு ரகசியமாக இருந்து கொண்டு தான் அது வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி ரகசியமாகவும் மறைந்து கொண்டும் அது நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கடைசி வரைக்குமே இந்த மனித கூட்டத்திற்கு இப்படி ஒரு தன்மை தனக்குள் உள்ளது அப்படின்றது உணர முடியாமலேயே போயிடுறாங்க. அதனாலதான் இது ஒரு அந்தர பொருள். இந்த அந்தர பொருளை இது வந்து ஒரு சூட்சம பொருளை, இந்த சூட்சம பொருளை ஸ்தூல பொருளாக நாம் மாற்ற வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும் அப்படின்றத பத்திரகிரியார் சொல்றாரு. எப்படின்னா, ஒளியிட்ட கல்லும் உருப்பிடித்த செஞ்சாந்தும் புளியிட்ட செம்பும் பொருளாவது எக்காலம் அப்படின்றார். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, முப்பொருள் சேரணும் அப்படின்றாரு. முப்பொருள் சேர்ந்தால் அது பொருளாக மாறும் அப்படின்றாரு. அப்ப அது வரைக்கும் அது பொருளா இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப பொருளா ஆக்காமலேயே நம்மளுடைய வாழ்நாளை முழுவதுமாக கழித்து விட்டு இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு நம்மளுடைய வாரிசுகளை சொல்ல வச்சுட்டு போயிடுறோம். ஆனா நாம இறைவனடி சேர்றோமா அப்படின்றது எந்த அதுக்கு வந்து எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்வியல்ல தான் நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போறோம். ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு வாழ்வியல் என்ன அப்படின்னா, ஆன்மாவில் லயப்படுவது, ஆன்மாவில் உறவாடுவது, இதுதான் உத்தமமான வாழ்வு. அதனாலதான் அந்த இறைவனை உத்தமன் என்று சொல்வதும் உண்டு. அப்ப அந்த உத்தமனோடு உறவு கொள்வதைத்தான் பொல்லாவினையே நின் பெருஞ்சீர் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் மிக அடக்கத்தோடு தாழ்மையோடு சொல்லிக்கிறாங்க. இதை நாம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து இதை வந்து வெறுமனே வந்து இந்த திருவாசகம் நம்ம உரைக்கிறது, திருவாசகம் பொருள் சொல்றது வெறுமனே கடமையாக இல்லாமல் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு இதை எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போய் மக்களிடம் இதை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதற்கு நாம் பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் இதை புரிந்து கொண்டு நமக்குள் ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அந்த ஆன்மாவில் எப்படி நாம் லயப்படுவது வயப்படுவது என்பதை உணர்ந்து ஒரு குருமுகமாக தெளிந்து நம் வாழ்வியலை மிக சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, ஆத்ம வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில்.